தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம் மார்ச் 13ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நட்சத்திர பாராயணம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், மேக்ஸிமம் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது? தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம மதம் மட்டும் கிடையாது, மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற வார்த்தைகள். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை மேலோட்டமாக பார்த்தா நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் உள்ளார தியானித்து பாருங்களேன். கண்டிப்பாக கடவுள் நமக்கு என்ன பண்ணுவாராம்? கேட்டால் கொடுப்பாராம். நம்பிக்கையோடு கேட்கணும். ஓகேங்களா? கேட்டால் கொடுப்பாரு. அதே மாதிரி நம்ம தேடணும். நல்லது எதுன்னு தேடணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணுமா? கிடைக்குமா? ஓகேங்களா? இது நமக்கு வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அதுவும் பாருங்களேன், கடவுள் ஏசப்பா நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னது? நீங்கள் இப்போ சாதாரண மனுஷனாக இருக்கிற நீயே உன்னோட குழந்தை ஏதாவது கேட்டுச்சுன்னா அதை நீ வாங்கி தரத நல்லதாக வாங்கி தர. ஓகே, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எது நல்லதோ அதை வாங்கி தர. ஆனால் இப்போ கடவுளோடைய குழந்தையாகி நீ கடவுள்கிட்ட கேட்குற அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட விஷயத்த உனக்கு கொடுப்பாரு? ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம மேலே ஒரு அன்பை ஏசப்பா காட்டுறாரு. கடவுள் நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்காரான்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பி வாழ்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.